ஊழியக்காரங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருந்த பையன் கடக்கடன்னு பைக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புனான். உடனே அவனை நிப்பாட்டி கேட்டேன், என்னடா தம்பி கடக்கடன் பைக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறியே அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னான், வர்ற ஊழியக்காரர் திடீர்னு ஜோம் பண்ணி என் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்றிட்டாருன்னா நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அவன்கிட்ட சொன்னேன், தம்பி ஏசப்பா அப்படிலாம் ஊழியக்காரங்கிட்ட உன்னை பற்றி எல்லாத்தையும் எல்லா ரகசியங்களையும் சொல்லிட மாட்டார்ரா. அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. உன்னைய திருத்தணும்னு நினச்சார்னா அவர் ஓன்ட்ட பேசுவார் அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் எப்படின்னே அப்படின்னு சொல்லி கேட்டான். உங்களுக்கும் அதே சந்தேகம் இருக்கா? வேதத்துலேருந்து ஒரு விஷயத்த சொல்லவா? யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரியா பெண்ணை சந்திக்க ஏசப்பா போவார். அப்போது நல்லா கவனித்து பாருங்களேன், கூட இருந்த 12 சீஷரையும் ஏசப்பா ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்க ஊருக்குள்ளே அனுப்பிடுவார். அனுப்பிட்டு சமாரியா பெண்ணை தனியாக இந்த மாதிரியான ஒரு இடத்துல சந்திப்பார். அதே மாதிரி தாங்க உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை மனம் திரும்ப வைக்கணுன்னா